Hello friends, I am Dr. Karthik. இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். PGTRB பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அல்லது CSIR நெட் பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்னு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல இந்த மேட்ரிக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் நிறைய இருக்கு. அதாவது மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுலயே பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஆன்டி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் சம்பந்தமா. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்குது. இந்த கேலி ஹாமில்டன் தியரம் பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம கேலி ஹாமில்டன் தியரம் பத்தி எல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இந்த வீடியோல இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் போர்டில் கண்டென்ட் எழுதி போடுறேன், அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்க எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நோட்ஸ் உங்களோட ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி வேர்ட் பை வேர்ட் நான் போர்டில் எழுதி போடுவேன், அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சிங்குலர் மேட்ரிக்ஸ் சோ நான் எழுத நீங்க எழுதிக்கிட்டே வரலாம். மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஜீரோ டிட்டர்மினன்ட். இதைத்தான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆகுதோ அதை சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் ஹேவிங் நான் ஜீரோ டிட்டர்மினன்ட். மேட்ரிக்ஸ் ஹேவிங் நான் ஜீரோ டிட்டர்மினன்ட். இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ இப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the transpose of a cofactor matrix. Cofactor matrix. ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இஃப் A ஈக்குவல் டு, இது ஜெனரல் ஃபார்ம், ஒரு மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்ம் A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இது ஒரு மேட்ரிக்ஸ், சரியா? ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதோட அந்த அட்ஜாயிண்ட், இதோட அட்ஜாயிண்ட் அப்படின்றத அட்ஜ் A அப்படின்னு சொல்லி போடுவோம். சோ அட்ஜாயிண்ட் அப்படின்றது கோஃபேக்டரோடைய டிரான்ஸ்போஸ், சரிங்களா? அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்மை கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த A11 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு கோஃபேக்டர் இருக்கும்.
A12 இங்க ஒரு எலிமெண்ட் இருந்தா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு கோஃபேக்டர் இருக்கும். இப்படி இதுல இருக்கக்கூடிய இந்த 9 எலிமெண்ட்ஸுக்கும் கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு கோஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோஃபேக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் எழுதணும் அப்படின்னா அதுதான் அட்ஜாயிண்ட். கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இந்த A11 இந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த எலிமெண்ட் இருக்கிற காலமையும் இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் நம்ம வந்து மறைச்சிக்கணும் இந்த மாதிரி. ஸோ மறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே என்ன தெரியுது, A22 A23 A32 A33 இந்த 4 எலிமெண்ட்ஸும் தெரியும். அதாவது A11 இந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி மறைச்சிக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 A22 A23 A32 A33 அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அந்த கோஃபேக்டர். சரியா? ஸோ அந்த கோஃபேக்டரை நம்ம கரஸ்பாண்டிங்கா C11 A11க்கு கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் வந்து C11. சரியா? அப்போ A21க்கு கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் என்ன வரும், C21 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் வந்து எடுக்கணும். ஸோ C31 C12 C22 C32. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க 11 இருக்கு, இங்க 12 இருக்கு, 13 இருக்கு. ஸோ இங்க 11 காலம் வைஸ் பாருங்க 11 21 31. அப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போஸா எழுதுறதுனால இங்க 11 இருந்தா இங்க 21 இருக்கு பாருங்க, அதெல்லாம் இங்க ரோஸ் ஆகுது பாருங்க 21. ஸோ இங்க 31 இருக்கு கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர், இங்க 31 C31 அப்படின்னு சொல்லி வருது கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் அப்படின்றதுனால. ஸோ அடுத்ததா C13 C23 C33. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இதை இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதோட அந்த அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஸோ தட் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காக. உதாரணத்துக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் A. இது வந்து 1 2 3 4. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இந்த கோஃபேக்டர் எழுதும் போது, சரிங்களா, கோஃபேக்டர் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A. இதை எழுதும் போது எப்படி எழுதணும்ன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிளஸ், ரெண்டாவது எலிமெண்ட் மைனஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஸோ இந்த சைனோட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதும் போது சைனும் வந்து முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைன் கன்வென்ஷனை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன். பட் வந்து இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா வந்து அங்க சைன் கன்வென்ஷன் சொன்னா கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால இங்க சொல்றேன். ஸோ இங்க எல்லா எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவா தான் இருக்குது. ஆனா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதும் போது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ், செகண்ட் எலிமெண்ட் மைனஸ், அதே மாதிரி டயகனலி ஆப்போசிட்டா இந்த எலிமெண்ட் மைனஸ், இந்த எலிமெண்ட் பிளஸ். இப்போ வந்து இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கான அந்த சைன் கன்வென்ஷனை நான் எழுதிட்டேன். எலிமெண்ட்ஸை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, இந்த 1 அப்படிங்கிறதுக்கான கரஸ்பாண்டிங்கான அந்த அதுக்கு முன்னாடி வந்து இங்க நான் ஓகே கோஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க பாருங்க 1 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்கான கோஃபேக்டர் என்ன, 1 இருக்கக்கூடிய இந்த காலமையும் ரோவையும் மறைச்சிக்கிட்டோம்னா 4. அப்போ இது வந்து 4 பிளஸ் 4. அடுத்தது இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்கான அந்த இதை போடுங்க, அந்த கோஃபேக்டர் போட்டீங்கன்னா இந்த காலமையும் இந்த ரோவையும் மறைச்சோம்னா 3 அப்படின்னு வரும். ஸோ இது மைனஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா -3. அடுத்து 3 இதுக்கு கரஸ்பாண்டிங்கான அந்த காலமையும் ரோவையும் மறைச்சோம்னா இங்க வந்து என்ன வரும், 2 அப்படின்றது வரும் இல்லையா? ஸோ 3 இருக்கு, இந்த காலமையும் ரோவையும் மறைச்சோம்னா 2. ஸோ சைன் கன்வென்ஷன் நான் வந்து ஃபாலோ பண்றேன். மைனஸ் பிளஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். இந்த 4 இருக்கு, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான காலமையும் ரோவையும் மறைச்சோம்னா இங்க 1 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் வந்து அட்ஜாயிண்ட் வந்து எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A.
ஸோ கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தானே, அப்போ வந்து என்ன வரும் 4 -2 -3 +1. சரியா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து சில முக்கியமான பாயிண்ட் நோட்டுன்னு போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, adjoint of A into A is equal to A into adjoint of A, that is equal to modulus of A into identity matrix suffix n. இந்த n என்னன்னா order of this matrix A. சரியா? adjoint of A into A, that is equal to A into adjoint of A, multiplication. That will give you determinant of A into identity matrix. Second point, if A is a square matrix, if A is a square matrix of order n, having determinant m, then modulus of adjoint of A is equal to m power n minus 1. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் n. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் m. அப்போ நீங்க இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு m பவர் n minus 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம இந்த அட்ஜாயிண்ட பத்தி பார்த்துட்டோம். ஸோ இந்த அட்ஜாயிண்ட பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ எழுதிக்கோங்க, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். Inverse of a matrix. Inverse of a matrix. Let A be a square matrix of order n and capital B a square matrix of order n. ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்கு, such that AB equal to BA equal to identity. இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, அதாவது ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் n, பிங்கிறது இல்ல ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டரும் n, such that AB equal to BA equal to identity. இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தென் இந்த BA என்ன சொல்லுவாங்க? B is called A inverse அப்படின்னு சொல்லுவாங்க. That is equal to inverse of matrix A. இந்த inverse of matrix A வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. 1 by modulus of A into adjoint of A. So ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குன்னா அதோட இன்வர்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1 by modulus of A. இந்த மேட்ரிக்ஸ் A ஓட டிட்டர்மினன்ட்டை டிவைட் பண்ணணும் into adjoint of A. So I think இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அட்ஜாயிண்ட பத்தி நம்ம ஏன் முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது. ஏன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவால டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கலாம். இந்த A இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கணும்னா இந்த மாடுலஸ் ஆஃப் A எப்படி இருக்கணும்? நான் ஜீரோவா இருக்கணும். சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் A நான் ஜீரோவா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதே வீடியோல நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மேட்ரிக்ஸ் ஹேவிங் நான் ஜீரோ டிட்டர்மினன்ட்.
அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸ்க்கு இருக்க முடியும். சிங்குலரா இருந்தா என்ன ஆயிடும், இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ 0 ஆயிடும், அப்போ ஹோல் டேர்ம் இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ தட் இஸ் நாட் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ அதனால இதுதான் வந்து அந்த கண்டிஷன். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ சஃபிக்ஸ் என், ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சஃபிக்ஸ்ல இருக்கிற என் வந்து ஆர்டர் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு இன்வர்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் தென் கால்ட் an invertible matrix. An invertible matrix அப்படின்னு சொல்லுவோம். A is then called an invertible matrix. So இப்போ இதுல நோட் அப்படின்னு போட்டு சில பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், any invertible matrix possesses an unique inverse. Unique inverse அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். எந்த ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்டிபிளா இருந்தாலும் அதுக்கு இன்வர்ஸ் அப்படின்னா அது ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வந்து இருக்க முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் ஏற்கனவே இங்க சொன்னதுதான், the necessary and sufficient condition for a square matrix A, to possess an inverse, is that it is non-singular. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கும். நான் சிங்குலர்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நான் ஜீரோவா இருக்கணும். அது ஏன்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இது ஜீரோவா இருந்தால் மொத்தமா இன்ஃபினிட்டி ஆயிடும். ஸோ அப்போ அது வந்து ஒரு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸா இருக்க முடியாது. ஸோ 2 பாயிண்ட் பார்த்தாச்சு. மூணாவதா ஒரு பாயிண்ட் வந்து பார்க்கலாம். மூணாவதா ஒரு பாயிண்ட பார்க்கலாம். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏபிசி ஹோல் இன்வர்ஸ். அதாவது 3 இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏபிசி அப்படின்னு 3 இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் இருக்கு. 3 மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அதனால நான் எப்படி எழுதிக்கிறேன், ஏபிசி அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ எத்தனை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நீங்க இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, இன்வர்ஸ் வந்து தனித்தனியா அப்ளை ஆகும்போது சி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த ஆர்டர் வந்து மாறி வரும். சரியா? இது வந்து மூணாவது பாயிண்ட். சரியா? இவ்வளவுதான் வந்து இன்வர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த அளவுல தெரிஞ்சா போதும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளம், if I is an identity matrix, if I is an identity matrix of order n cross n, then adjoint of 2i is equal to 2 power k into I. சரியா? If A is an identity matrix of order n cross n, then adjoint of 2i equal to 2 power k into I. Then k is equal to
k is equal to k ஓட வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதாவது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்குங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன், ஸோ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ்னா எப்படி இருக்கும்னு தெரியும். 1 / மாடுலஸ் ஆஃப் a இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் a. சரியா, இது வந்து ஜென்ரலா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும், சரியா, ரெண்டு பக்கமும் மேட்ரிக்ஸ் ஏவால நம்ம என்ன பண்ண போறோம், we are going to multiply. So multiply both sides of the equation. Multiply both sides of equation by matrix A. அப்போ இது இந்த term என்ன ஆகும், A into A inverse is equal to 1 / modulus of A into adjoint of A into A, அல்லது A into adjoint of A, multiplying both sides of the equation by matrix A. So இது A into A inverse equal to 1 / modulus of A into adjoint of A. So இந்த A into A inverse என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆயிடும் into modulus of A, that is equal to A into adjoint of A. So A வந்து இங்க ஐடென்டிட்டி வந்துச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க, பிகாஸ் ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா you will be getting ஐடென்டிட்டி அப்படின்றதுனால. சரியா, சோ இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are replacing that A by 2i. We are replacing that A by 2i. A can be any matrix இல்லையா. சோ அந்த A நான் என்ன எடுத்துக்கிறேன், replacing matrix A by 2i in this equation. So அப்படி ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும், சோ பேலன்ஸ் இருக்கிறத நான் இந்த இடத்துல கண்டினியூ பண்ணி எழுதுறேன். So replacing matrix A by 2i in this equation. இப்ப பாருங்க, சோ இங்க பாருங்க, A க்கு பதிலா 2i into adjoint of 2i இல்லையா, that is equal to modulus of 2i into i. சரியா, சோ இந்த 2 into i ங்கிறது என்னது, 2 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ அது வந்து 2 ன்னு தான் வரும் இல்லையா. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1 2 cross 2 அப்படின்னா, 3 cross 3 னா 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு வரும். சோ அப்போ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into ஐடென்டிட்டி தான் சிம்பிளா நீங்க 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2 into ஐடென்டிட்டி will give you 2. So 2 into adjoint of 2i is equal to, இங்க என்ன இருக்கு பாருங்க, modulus of 2i. modulus of 2i அப்படின்னா determinant. சோ determinant அப்படின்றது என்னவா இருக்கும், 2 power n into this i இல்லையா. 2 power n, என்னன்றது என்னது, அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர், அதான் வந்து n, 2 power n into i. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், adjoint of 2i அப்படின்றது இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போங்க, 2 power n by 2 into identity ன்னு வரும். That implies adjoint of 2i அப்படின்றது என்னது, இந்த 2 denominatorல இருக்கு, numerator போனா power -1. அப்ப bases are same, 2 power n minus 1 into identity. சரியா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா given நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃபார்ம் எப்படி இருக்கு பாருங்க. given ஃபார்ம் எப்படி இருக்கு, adjoint of 2i is equal to 2 power k into identity. இதான் வந்து given form இல்லையா, இதான் வந்து given form. சோ இதுல பாத்தீங்கன்னா
கம்பேர் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவேஷனையும். கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கே இங்க பாருங்க, இந்த கே ஈக்குவல் டு n மைனஸ் ஒன்னு. மற்றதெல்லாம் சேமா இருக்கா? adjoint of 2y, இங்க ஐடென்டிட்டி. ஸோ கே ஈக்குவல் டு n மைனஸ் ஒன், தட் வில் பி ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஐ திங்க் உங்களுக்கு இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட், பட் ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.